ஓகே, கிளாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேஆர் மெமோரியலோட டே 2 மேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேல October 2 காந்தி ஜெயந்தி இருக்கும். அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் பால் வந்து ஃபர்ஸ்ட் ரன் கிடச்சிருக்கு. 2 பிளேயர் 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க ஸ்பைடருக்காக. ஆன் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி அண்ணா வந்திருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் கரண் இருக்காரு. என் டீம் அப்பு சிசிக்காக மொதல் ஓவர் போட்டுட்ருக்காங்க. அவரோட பேரும் கேட்டு சொல்லிடலாம். பால் நம்பர் 2. ஸோ கிரவுண்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு மழைனால. இதனால் இன்னைக்கு டேயில் பிச்சு நல்லாயிருக்கு, ரெடி பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு. ஸோ பால் நம்பர் 3. நைஸ் பால். பால் ரொம்ப ஸ்லோவாக தான் வருது, நியூ பால் அப்படின்றதுனால வேகம் இல்லை. ஆனால் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்பு அவரோட பேர். ஸோ இன்னைக்கு டேயில் வந்து அப்பு சிசி நல்ல ஸ்குவாடு. அதே போல் ஸ்பைடரும் நல்லா பேலன்ஸாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைட் இருக்கும், எதிர்பார்க்கலாம் காலையிலே முதல் நாள். இது வந்து கவர் சைடு அடிக்குது, அதனால் அந்த பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கட்டாயமாக ஸ்கோர்ஸ் கிடைக்கும். எஸ் பேட்டில் பட்டிருக்கு, தலையாடிட்டார் விக்கெட்டா அப்படின்னு கேட்கும்போது நல்ல ஒரு டேக்கன் கலைக்கிட்டது. சரி, நியூ பேட்டர் மணி உள்ள வந்திருக்காரு. கனெக்ஷன், நல்ல ஒரு கனெக்ஷன். 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 கேரண்டி. எஸ் 4 பவுண்டரி டு எண்ட் ஓவர் நம்பர் 2. ஆஹா, என்ன ட்ராப் இது, ரேர் மூமெண்ட் ஆக்சுவலி. கடை பால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கையில் சம்டைம்ஸ் வந்து கிரிப்பு இருந்தாமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவரும். இட்ஸ் பிக் ட்ராப். பாலா சர்வைவ். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் பால் திவாகிட்ட. ஓவர் நம்பர் 2 திவாகிட்ட. ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 6 ரன் வந்திருக்கு, லாஸ் ஆஃப் 1 விக்கெட். லாஸ்ட் வீக் மேலேயே இந்த வாரமும் நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கே பட்டிருக்கு அப்படின்றது டவுட்டாக இருக்குது, பேட்டருக்கும் டவுட்டாக இருக்குது. மணி நகரில் மேலே பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. எதுவும் பெருசாக ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனால் அம்பையர் அண்டர் டிஸ்கஷன் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் டீம் ஸ்பைடர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் இது, சூப்பர் ஸ்ட்ரைக். ஏமாற்றி அடிச்சுட்டாரு. நைஸ் பால் லக்கி. டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 பேருமே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் நம்பர் 3 சுரேஷ் கிட்ட இருந்து 2 ஓவருக்கு 11. அருமையான ஒரு ஷாட். வண்டர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஃபீல்டர் இருந்தாங்க இத்தனைக்கும் மேக்ஸி. ஸோ முதல் மேக்ஸிமம் இன்னைக்கு டேல ஓப்பன் பண்ணி வைக்கிறது பாக்கா. மறுபடியும் கனெக்ஷன், நல்லா கான்ஃபிடண்டாக ஆடுறாங்க. செகண்ட் ரன் ஓவரில் சேஃபாகவே நைட்லி பிரைட். சூப்பர் ஷாட் இது. ஃபீல்டர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டாங்க. கப்பல் ஆஃப் ரைட்ஸ். குயிக் ரன்னிங். எஸ், ஓட்டாங்க. குட் ரன்னிங். இந்த ரன்ஸ் இந்த ஓவரில் நல்லா வந்துட்டு இருக்கு. இது வரலாம் 10 ரன் கிட்ட வந்துருக்கு இந்த ஓவரில். முதல் ஓவரில் 11, 21 ரன் கிட்ட வந்துருச்சு. போர்டில் குயிக்காக வந்துருச்சு இந்த 10 ரன். ஈஸி. இட்ஸ் விக்கெட். கேப்பை வந்து கிளியர் பண்ண பார்த்தாங்க, ஆனால் விக்கெட். பாலோட விக்கெட். ஓவர் நம்பர் 4. இதோட 22 வந்துருக்கு போர்டில். கேட்ச் இஸ் பால். கீழே விழுந்துருக்கு. எஃபர்ட் போட்டிருக்காங்க. 22 லாஸ் ஆஃப் 2 அட் த மூமெண்ட். புது பேட்டர் வந்து உள்ள கார்த்திக் வந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் இந்த டைமில் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிக்கப். பால் மிஸ் பண்ணிட்டாங்க. பவுண்டரி. ஒயிட் ப்ளஸ் 4 5 ரன். நைஸ் பால். சார் திவாகிட்ட இருந்து அடுத்த பால் டு கார்த்திக். நல்ல ஒரு ஷார்ட். ஃபீல்டர் இருக்காங்க அங்கே. ரைட்லி டேக்கன். சூப்பரான ஒரு ஷாட். ஆனால் விக்கெட் ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட். விக்கெட் நம்பர் 3 கிளைம் பண்ணுறது டீம் அப்பு சிசி. திவாக் ஒரு விக்கெட். பேட்டர் கண்ணா. ஸ்னைப்போ சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் ரன் வந்திருக்கு பேட்லேருந்து. வெரி குயிக். நல்ல ஒரு எஃபோர்ட் கிடைக்கிறது. டாட் பால் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குது. 4 overs கம்ப்ளீட்டட்.
So first 4 overs 29, loss of 3 at the moment. And over number 5 from Jiva. அருமையான ஒரு பால். சைட் ஆஃப் ஆக்ஷன். அப்பு சிசி நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஸ்குவாடுமே நல்ல ஸ்குவாட். கரெக்டாக முதல் கேமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட் மேலே ஃப்ரேம்லாம் காமிக்க முடியல. மேலே போய் விழுந்துருச்சு. 2 ரன்னா 4 ரன் கொடுத்துருக்காங்க. 4. ஸோ கண்ணாவை வந்து குயிக்காக ரன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்லி போல் நல்ல ஒரு பால். குயிக் சிங்கிள். முதல்ல நிற்கும் போதே வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு வந்தாச்சு. நல்ல ஸ்ட்ரைக். அன்எக்ஸ்பெக்டட். ஒரு ஸ்ட்ராங் ஹிட் அண்ட் பிரேவ் ஹிட். இது எதிர்பார்க்கவே இல்லை லெக் சைடில் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு. மேக்ஸை நம்பர் 1 மணியோட பேட்லேருந்து சிங்கிள். ஜீவா கிட்ட இருந்து ஒரு பெரிய ஓரம் மாதிரி இருக்கு. 2 ஒயிட் வந்து 2 இன்னும் ஓடிட்டாங்க. நல்ல கனெக்ஷன் எங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலி வந்து 10+ ரன்ஸ் இது ஓவர் பெரிய ஓவராக மாறிடுச்சு. அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கு. 5 overs 40+ ரன்ஸ் வந்துச்சு போர்டில். 5 ஓவருக்கு 50 ரன் வந்துருக்கு போர்டில். 3 விக்கெட். பெரிய ஸ்கோர்னு சொல்லணும். ஏன்னா 60 ரன்னு போன வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டாங்க. இந்த 3 ஓவரில் 20+ ரன்ஸ் போர்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம பவுலர்ஸ் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 விக்கெட் ரொம்ப குயிக்காக எடுக்கணும். ஏன்னா பேட்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் மோடில் இருக்காங்க. அட்டாக்கிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லவ்லி லென்ஸ் சூப்பராக போட்டாங்க. புட் டவுன் கேட்சஸ் த மேட்சஸ். கேட்ச் தான் விட்டுருக்காங்க. 2வது கேட்ச் விட்டுருக்காங்க. பெரிய கேட்ச். ஷாட் சூப்பர் புல் ஷாட். ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்களா? எஸ் 2. குட் ரன்னிங். நைஸ்லி பிளேட். நல்ல ஷாட் தான். ஆனால் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கான பார்க்கலாம். 6 சிக்னல் கொடுத்துருக்காங்க. 6 சிக்னல் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ஸ் வந்து அன்ஸ்டாப்பபிளாக ரன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லா பாலும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய ஓவர். 61 போர்டில். இது என்ன ஷாட்? இது அருமையான ஷாட்டு. ஆனால் விண்டு இல்லை, அதனால் போகல. ஓவர் நம்பர் 7 சுரேஷ். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஹாஃப் கட்டாயமாக பேட்டருக்கு டஃப் ஜாப் இருக்குது. பேட்டில் தான் பட்டிருக்கு. குயிக் ரன்னிங். நைஸ் பால். ஃபுல் ஷாட். ஆனால் டிஸ்டன்ஸ் கிளியராக ஒரு ஷாட் கிடையாது. கேப்பில் போயிருக்கு. டபுள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கப்பல் டயர்ட் ஆயிடுச்சு பாடி. ஷாட். வெரி குட் ஹிட். ஸ்ட்ராங் ஹிட். டயர்டாக இருந்தா நான் அடிக்கிற நம்பர் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. 6 எனக்கு தெரிஞ்சவர்களும் அடிச்சு காமிச்சு ஸ்ட்ரெயிட் அடிச்சு காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். குட் ஷாட். வெரி குட் ஷாட். கண்டிலே யாருமே இல்லை. பவுண்டரிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. எஸ் இட்ஸ் பவுண்டரி. ரன்ஸ் மழை போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸ்பைடர்ஸ். சிசி காத்து எதிரிங்க ஆஃப் சைட் ஆனால் அடிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட். நம்ம 8 சுரேஷ் கிட்ட இருந்து 77க்கு 3ன்றது இப்போ 77க்கு 4 மாறுது. விக்கெட். ஃபயர் பால் அப்படின்றது டிஃப்ரெண்ட் கேம். பட் நியூ பாலை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். சிங்கிள் ஆடி இருக்காங்க. அண்ட் சைக்கிள் மறுபடியும் கண்ணா ஷாட். நைஸ்லி டேக்கன். சூப்பர் டேக்கன். கடைசி ஓவர் நல்லா போட்டுருக்காரு சுரேஷ். விக்கெட். பேட்டர் ராசிக் உள்ள வந்திருக்காரு. சிங்கிள். ஷாட். டபுளுக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். கப்பல். 8 ஓவருக்கு 80+ ரன்ஸ் வந்துருக்கு போர்டில். பெரிய சேசிங் காத்துட்டு இருக்கு. சேசிங் சேர்த்து பார்த்துலாம். சேசிங்காக அப்பு சிசி உள்ள வந்திருக்காங்க. 83 ரன்ஸ் வேணும் 48 பால்ல. நல்ல ஸ்ட்ரைக். பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால்
பவுண்டரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் அப்போசிட்டிங் பவுண்டரியோட. சுரேஷ், ரெண்டு சுரேஷும் உள்ள வந்துருக்காங்க. ரெண்டு பேருமே நல்ல பேட்டர். இந்த லோ ஃபுல் டாஸ், ஒரு ட்ராக்கிங் ஷாட்டு, கட்டாயமாக இந்த சேஸ் வந்து நல்லா இருக்க போகுதுன்ற மாதிரி தோணுது. 2 ball 2 boundaries. ஆஹா, அருமையான பால். முன்னாடி ஒரு இடமா நேரத்தை மட்டும் வந்துருச்சு. நல்ல ட்ரை, பவுண்டரி. போன பால் ஒரு ஒயிட் +1 இருந்தது. பெரிய ஓவரா மாறி இருக்கு. ஸ்பைடர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் டீம் அப்போசிட்டி கிட்ட இருந்து. மொதல் ஓவரில் 18 ரன் இருக்கு. நோ லாஸ்ட், சூப்பர் ஸ்டார்ட்டு. ஓவர் நம்பர் 2 மணிக்கிடுது. கேட்ச் விட்ட மாதிரி தெரியுது. நைஸ்லி போல் அண்ட் ரன்ஸ் வராங்க. ஆஹா, சரியான ஷாட்டு, அருமையான ஒரு ஷாட் சுரேஷ் கிட்ட இருந்து. ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா பால் இடமா எங்கே போயிருக்குன்னு தெரியல. வெளில வந்த மாதிரி தெரியுது. செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஷாட், வாட் அ ஷாட், வாட் அ ஷாட், சூப்பர் ஷாட். ரெண்டு பேருமே தகன்னு மின்றாங்க. அருமையான ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் அப்போசிட்டிக்கு. ஸ்கை ஸ்லோயர் single. Monster hit. This is monster from the beast. Beast hit இது. Maxi and சூப்பரான பவர் பிளே ஓவர்ஸ். So 2 overs 33 ரன். மூணாவது ஓவர் போறதுக்காக பாத்தா கேம் இப்போ தான் ஆரம்பிக்குது. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி ரன்ஸ் வருது, எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 34 now. மிஸ்டேக், ரன் அவுட்டா அப்படின்ற பார்க்கணும். இட்ஸ் பிக் மூமெண்ட் என்னன்னு பார்க்கணும். நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைஸ்லி பிளைட் 4 ரன் கிடைக்கும். 3 ஓவருக்கு 40 ரன். நோ லாஸ், சூப்பர் ஸ்டார்ட். 50% ஆஃப் ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் வந்திருக்கு. இன்னும் 43 ரன் ஆடணும் 30 பாலில். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம். பேட்டிங் சைட் போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக். 4 ரன் அன்ஸ்டாப்பபிள். 60 வந்து டஃப்பான டோட்டல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் 80 ரன்ஸே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ் டு வாட்ச். கப்பல் ஆஃப் ரன்ஸ். நைஸ்லி பிளேட். டென்ஷனே இல்லாமல் விளையாடக்கூடிய பிளேயர். சூப்பரான ஒரு ஃபிளிக் அண்ட் சிங்கிள். ஒரு டாட் பால், ஒரு ரேர் பீஸ் டாட் பால். அடுத்த பால் ராசிக்கிட்டு இருந்து எந்த பக்கம் போடாலும் அடிக்கிறாங்க. மேக்ஸிமம் 6. கேம் வேற மாதிரி இருக்கு. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. தரமான சம்பவம். அடுத்த பால், catches the call. No chance. The single to end a big over. Another big over. 4 overs. பெரிய டோட்டல் நம்ம போர்டில். 4 ஓவருக்கு 54. And break through. No chance. Maxi 25 பாலுக்கு 60 ரன் ஆடிருக்காங்க. அன்பிலீவபிள். ஏன்னா போன வாரம் கதையை நினச்சி இந்த மேட்ச் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினச்சோம். பட் சான்ஸே கொடுக்கல. பேட்டர்ஸ் அடிக்கிறோம், வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுக்குறாங்க. பக்கா கிட்ட இருந்த அடுத்த பால் காலில் பிடிச்சு. காலில் படல அப்படின்னா அது போல்டு தான். சிங்கிள். couple of runs. Nicely bowled and nicely played. Catch, 2 catch. அதுதான் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அப்படிதான் இருந்தது, செகண்ட் ஹாஃப்லயும் அப்படிதான் இருக்கு. ஷாட் எதிர்பார்த்தது தான். ஸ்ட்ராங் ஹிட்.
சக்கா. நைட்டி பால். இன்னும் 13 ரன் ஆடணும். 5 ஓவருக்கு 70 ரன் ஆடிருக்காங்க. பால் into the attack. Nightly ball, no run. Catches the ball. Nightly ball. 3 பாலுக்கு ஒரு ரன் ஆடிருக்காங்க. Nightly ball. Caught for 2. A couple of runs. இன்னும் 10 ரன் ஆடணும். 14 பாலுக்கு. Nicely played. It's wicket. Run out ஆயிருக்காங்க. Over number 7. இன்னும் 6 ரன் கிட்ட விளையாடணும். Nicely played. And it's winning hit. Yes, it's a winning hit. Close பண்ணிட்டாங்க. 83 ரன். Unbelievable. சூப்பரா மறக்க முடியாத சேஸ் இது. 83 ரன். 60 ரன் பெரிய ஸ்கோர் அப்படின்ற இடத்துல 83 ரன் 7 ஓவர்ல விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. Well played boys. Opposite C enter into the quarter. Hard luck to the team Spiders Cricket Club.